தமிழ் திரையுலகில் மிகவும் மகிழ்ச்சியான கதாநாயகியாக நயன்தாரா தான் இருக்கின்றார். 2015ஆம் ஆண்டு தொடங்கி இந்த 10 மாதங்களில் தமிழில் மட்டும் 5 படங்கள் வெளியாகியுள்ளன நயன்தாராவிற்கு. உதயநிதியுடன் நடித்த நண்பேண்டா, சூர்யாவுடன் நடித்த மாசு, ஜெயம் ரவியுடன் நடித்த தனி ஒருவன், அவரை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட மாயா, தற்போது விஜய் சேதுபதி ஜோடியாக அவர் நடித்திருக்கும் நானும் ரவுடிதான் ஆகிய 5 படங்களும் தான் அவை. இவற்றில் இறுதியாக வெளியான 3 படங்களும் பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன. தனி ஒருவன் படம் பல வசூல் சாதனைகளை புரிந்ததோடு நயன்தாராவிற்கு மிகுந்த நற்பெயரை பெற்று தந்தது. அதனை அடுத்து வந்த மாயா படம் அவருடைய மதிப்பை மேலும் உயர்த்தியுள்ளது. தற்போது வந்திருக்கும் நானும் ரவுடிதான் படத்திலும் அவருடைய வேடமும் நடிப்பும் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. 3 தொடர் வெற்றி படங்களை பெற்றதன் மூலம் அவருக்காக எழுதப்படும் கதைகள் அதிகரித்து வருகின்றதாம். 2005ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு வந்தவர் நயன்தாரா. 10 ஆண்டுகள் கழித்தும் புதிதாக இருக்கின்றார் என்று அவரை பற்றி சொல்கின்றனர். சொந்த வாழ்க்கையில் பல சிக்கல்களை சந்தித்த போதும் திரை வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கின்றார் என்று புகழ்கின்றனர். இதற்கு தொழில் மீது அவர் வைத்திருக்கும் பக்திதான் காரணமாம். கதை தேர்வில் மிகுந்த கவனம் செலுத்துவது, படப்பிடிப்பிற்கு சரியான நேரத்திற்கு வருவது, தனக்கு படப்பிடிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஓய்வறைக்கு செல்லாமல் தளத்திலேயே இருப்பது, வேடத்தின் தன்மை புரிந்து அதற்கேற்ப நடிப்பது ஆகியவைதான் அவருடைய வெற்றிக்கான காரணங்கள் என்று கூறுகின்றனர். என்னடா ஏன்டா ஸ்டூபிட் ஆஃப் தி country country வெள்ளவடா